You are watching Grace Television. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் நமக்கு நல்லவர், அவர் பரிசுத்தத்தின் தேவன், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கங்கள் தலைமுறை தலைமுறைக்குள்ளது என்பதாக கர்த்தருடைய வசனத்தில் சங்கீதம் 105 வாசிக்கிறோம். அருமையான தேவச்சனமே, இந்த நல்ல காலை நேரத்தில் மறுபடியுமாய் இன்னொரு எபிசோடு ஆகிய இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தொடர்ந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். தேவனுடைய கரம் நம்மை பாதுகாக்கிறது. கர்த்தர் ஆசீர்வாதத்தினால நன்மையினால நம்மை முடிசூட்டி நடத்தி கொண்டிருக்கிறார். அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. அநேகர் இந்த காரியங்களை மற்றவங்களுக்கு பகிர்ந்து ஆண்டுடைய வசனத்தை மற்றவங்களும் கேட்டு பிரயோஜனம் அடையணும்னு சொல்லி அநேகர் இந்த வார்த்தைகளை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க என்பதான காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். வெளியிடத்தில் பார்க்கும்போது அநேகர் பார்த்து சொல்கிறாங்க, ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு, நேற்று தினத்தில் பேசின பாஸ்டர் ரொம்ப ஆசீர்வாதமாக பேசினார், இன்றைக்கு பேசின உங்கள் வார்த்தை ஆசீர்வாதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிலாம் சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறாங்க. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால இந்த காலை நேரத்தில் தேவ பிள்ளைகளை ஒரு குறிப்பிட்ட வசனத்தை உங்களுக்கு முன்பதாக வைத்து உங்களுக்காக நான் ஜெபிக்க யோசிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 33 வரையிலுமா நம்ம பார்க்கிறோம். அதே குறிப்பு லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 31 வரையிலும் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து அதனால் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதாக இயேசு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அருமையான தேவஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னன்னா, முதலாவது அவரை தேடணும், அவருடைய ராஜ்யத்தை தேடணும்னு சொல்லி. இன்னைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து, ஒரு நெருக்கமான சூழ்நிலை வருது, ஏதோ ஒரு பிரச்சனையில் அகப்பட்டுக்கிறோம்னா நம்ம முதல் தேடுறது யாருன்னா, யாரு நம்ம விடுவிப்பாங்க, யாருக்கு நம்ம சகாயம் செய்வாங்க, யாரு நமக்கு உதவி செய்வாங்க, அந்த அப்படிப்பட்ட நபர்களையோ சொந்த பந்தங்களையோ அதிகாரிகளை போய் நாம தேடிக்கொண்டிருப்போம். ஆனா அங்க வசனத்துல வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்பதாக ஆண்டவருடைய வசனத்துல சொல்லப்படுகிறது. அருமையான தேவஜனமே, இந்த வசனத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில நீ யாரை சார்ந்து இருக்கிற, யாரை தேடிக்கொண்டிருக்கிற, யாரை நம்பிக்கொண்டிருக்கிற? இன்னைக்கு கர்த்தரை சார்ந்து இருக்கிறியா, கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிறியா, கர்த்தருடைய வசனத்தின் மேல பிரியமா இருக்கிறியா, கர்த்தருடைய வசனத்தை நாட்டமா இருக்கிறியா, கர்த்தருடைய வசனத்தை இறுக பிடிச்சு கொண்டு இருக்கிறியா, இல்ல உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நபர்களையோ, உலக காரியமா வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரிய தலைவர்களையோ, யாரை நீ அதிகாரிகளை நம்பிக்கொண்டிருக்கிற? வசனத்துல வாசிக்கிறோம், நீ ஆண்டவரை நம்பிக்கொண்டிருக்கும் போது தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் உயர்த்தி நடத்துகிறவர், செழுமைக்குள்ள நடத்துவார், ஆண்டவர் ஆசீர்வாதமா நடத்துவார். பலர் உன்னை குறித்து பிரமிப்பாங்க, பலர் உன்னை குறித்து ஆச்சரியப்படுவாங்க, பலர் உன்னை குறித்து வியந்து போவாங்க. ஐயோ, இப்படிப்பட்ட நபர்கள் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி இருக்கிறாரு அப்படி சொல்லி அநேகர் அவங்க உன் மேல அப்படியே கரிசனம் கொள்ளுகிறவர்களாய், ஆச்சரியப்படுகிறவர்களாய் தேவனாகிய கர்த்தர் உயர்த்திடுவார். காரணம் என்னன்னா, கர்த்தரை நீ நம்பி இருக்கிற, நீ யாரும் சார்ந்தில்ல, முதல் அவரை தேடிக்கொண்டு இருக்கிற நிமித்தமாய் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தை கவனித்துக் கொண்டு இருக்கிற சகோதர சகோதரி, தாய் தகப்பன் யாரா இருக்கட்டும், வாலிப தம்பி தங்கச்சி, ஊழியம் செய்கிற ஊழியக்கார அம்மா, நீ யாரா இரு, முடியும் வசனத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறது என்னன்னா, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள் என்று சொல்லி. அவரை தேடாதபடிக்கு வேற உலக காரியங்கள், உலக சிற்றின்பங்களை நீ தேடிக்கொண்டு போய் இருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில சரிவன் தோல்வியை நீ காணப்படுவ, நீ சந்திக்க நேரிடும். ஆனா கர்த்தரை சார்ந்திருக்கும் போது, கர்த்தரை தேடும் போது உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் சீர்தூக்குகிற தேவனா இருக்கிறார். ஆமோசின் தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 4, 6, 14 கூட சொல்லப்படுகிற கர்த்தர் சொல்றாரு, என்னை தேடுங்கள் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, என்னை தேடுங்கள், seek into me. ஆண்டவர் சொல்ல, என்னை தேடு. அப்போ நீ கர்த்தரை தேடும் போது உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் லாபகரமா மாற்றுவார். எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வாதமா மாற்றுவார். 100க்கு 100 ஆசீர்வாதம் வாழ்க்கையில நீ சந்திப்பதற்கு தேவனோடு கூட இருந்து நடத்துவார். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம்.
இயேசு சொல்லியிருப்பாரானால் அதை கட்டாயம் செய்து முடிப்பார். நீ என்னை தேடுன்னு சொல்றாரு. துன்பம் வருதா, நெருக்கம் வருதா, ஆபத்து வருதா, மகனே மகளே கர்த்தரை நீ தேடு. சகோதரா சகோதரி கர்த்தரை தேடு. நீ கர்த்தரை தேடாதபடிக்கு உலகத்தை தேடிக்கொண்டு உலகத்துல வாழ்கிற ஜனங்களையோ இல்ல யாராவது எனக்கு உதவி செய்வாங்க, இவங்க எனக்கு அவங்க சிபாரிசு பண்ணுவாங்க, இவங்க எனக்கு பக்கத்தில் இருப்பாங்க, இவங்க அவங்க கிட்ட பேசுவாங்க, அவங்க பணத்தை உதவி செய்வாங்க அப்படின்னு சொன்னா ஒரு காலம் நடக்காது. everything will be failed. எல்லாம் தோல்வியில் போய் முடியும். ஆனால் கர்த்தரனை தேடும்போது தேவனுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்கிறார். அதே ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நன்மையை தேடுன்னு சொல்றாரு. தீமையை விட்டுட்டு நன்மையை தேடு. அப்ப தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதல் சொல்றாரு, என்னை தேடு, என் ராஜ்யத்தை தேடு, என்னை தேடு, நன்மையை தேடுன்னு சொல்றாரு. அப்ப இன்றைக்கு நம்ம எதை தேடிக்கொண்டு இருக்கிறோம்? எதை சார்ந்து கொண்டு இருக்கிறோம்? எதன் மேல நம்ம நோக்கமா இருக்கிறோம்? எவைகள் மேல நம்ம பற்றா இருக்கிறோம்? எவைகள் மேல பிரியமா இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாரு. ஆண்டவர் சொல்றத நாம பிடித்து செயல்படும் போது இன்றைக்கு காலகட்டத்தில் உலகம் போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில கர்த்தரை தேடிக்கொண்டு இருப்போமானால் தேவன் நன்மையான காரியங்களை உடைய வாழ்க்கையில கர்த்தர் செயல்படுத்துகிற தேவனா இருக்கிறார். சப்பனே எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீதியை தேடுன்னு சொல்றாரு. நீதி உள்ளவர்களாக நீதியை தேடணும், நீதியின் அரசாட்சியான தேவனை தேடணும்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என்னை தேடுன்னு சொல்றாரு, நன்மையை தேடுன்னு சொல்றாரு, நீதியை தேடுன்னு சொல்றாரு. நீதி உள்ளவர்களாக நீ நீதியாய் காரியங்களை செயல்படும் போது, நீதியை தேடும் போது தேவனுடைய வாழ்க்கையில நீதி உள்ள தேவனாய் அவர் விளங்குகிறவர். எனக்கு அருமையான தேவ சொன்னமே, இந்த வசனத்தை கவனித்து கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில நீ யாரை தேடிக்கொண்டு இருக்கிற? whom you are seeking, யாரை தேடிக்கொண்டு இருக்கிற? இயேசு சொன்னாரே, முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை என்னுடைய நீதியை தேடுன்னு சொல்லி அந்த தேவனை தேடிக்கொண்டிருக்கிறியா? உலகத்தை தேடிக்கொண்டிருக்கிறியா? உலகத்தில் வாழ்கிற ஜனங்களாகிய நபர்களை தேடிக்கொண்டிருக்கிறியா? அரசியல் பிரமுகர்களை தேடிக்கொண்டிருக்கிறியா? அதிகாரிகளை தேடிக்கொண்டிருக்கிறியா? இல்ல வானத்தையும் பூமியும் உண்டாக்கி என்னையை தேடு, என்னுடைய நீதியை தேடுன்னு சொல்லப்பட்டதான தேவனை தேடிக்கொண்டிருக்கிறாயா? யாரை தேடிக்கொண்டிருக்கிற இந்த காலை நேரத்தில்? எப்படி இருக்கட்டும் உன் சூழ்நிலை, ஆண்டவரை மாத்திர நீ சார்ந்து நீ அவரை மாத்திர தேடி வரும்போது தேவனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, இந்த கால நேரத்துக்கு நன்றி. ஆண்டவரே, மத்திய சுவிசேஷத்தில் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்தில், செப்பனியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் கற்றுக் கொடுத்ததான ஆண்டவரப்பா அந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, முதலாவது என்னை தேடுங்கள்னு சொல்லியிருக்கிறீர்ப்பா. ஆண்டவரே தகப்பனே, நன்மையை தேடுன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, நீதியை தேடுன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. இன்றைக்கு இந்த வசனத்தை கவனிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நாங்கள் யாரை தேடட்டோன்னு சொல்லி கற்றுக் கொடுங்க. இந்த கடைசி நாட்களில் நாங்கள் யாரை தேடணும்ப்பா? உலகத்தை தேடிக்கொண்டு இருக்கணுமா? ஆண்டவரே, உலகத்தை உண்டாக்கி வானத்தையும் பூமியும் அதில் உள்ள எல்லா காரியங்களை உண்டாக்கி நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவரே, உம்மை தேடுகிற வாழ்க்கையை நம்முடைய பிள்ளைங்க அறிந்து கொள்ளட்டும். கர்த்தர் நீர் அப்படியே உதவி செய்யுங்க, ஆசீர்வதியும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற துதி கன மகிமம் கருவேற்கு எடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.